2026 யாருடைய ஆட்சி வர எடப்பாடியாரோட ஆட்சி. எதனால அப்படி சொல்றீங்க? அவர் ஆட்சி வந்தாதான் ஒரு ஆட்சி வந்தால் தான் நல்லா இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். விலைவாசி ஏற்றத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். நாளைக்கு நாள் வந்து இளைஞர்கள் வந்து போதையால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட அதுவும் ஒழிக்கலாம். அதுவும் உழைக்கணும். கடன் பிரச்சனை ஆட்சி வந்தால் எங்களுக்கு நல்லது. மானியம் கொடுக்க சொல்லியிருக்காங்க 25,000 ரூபா ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு. அதை பற்றி என்ன? பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுற நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பைக் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து எடப்பாடி வந்து மானியம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். 10,000 ரூபா வந்து கர்மத்தொகையாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆட்சிக்கு வந்தா. அதை பற்றி செய்வார்களா எப்படி? கண்டிப்பாக செய்வார். ஆட்சிக்கு வந்த உடனே கண்டிப்பாக செய்வார். ஐயா வந்து சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அது கல்வி கடன் தள்ளுபடி பண்ணி சொல்லியிருக்காப்ல. இப்போ லோன் போட்டு அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ கல்வி கட்ட முடியாமல் இருக்காங்க. நடுத்தர குடும்பத்தில் பிறந்து காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா கண்டிப்பாக பண்ணுவார். பெண்களுக்கு வந்து 2,000 ரூபா மாதம் சிறப்பு நிதியாக கொடுக்க சொல்லியிருக்காப்ல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா கொடுப்பாரு. மாசம் 1000 ரூபாய் தரேன்னு திமுக ஆட்சியில பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்காம ஏமாத்துறாங்க. கடைசியா எடப்பாடி ஆட்சி தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எடப்பாடி ஆட்சி தான் வரணும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.